ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 11-12 நாள் ஆகிட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி, வண்டி போகுது இறச்சலாக இருக்குது, அப்லோட் பண்ணி ஒரே சோம்பல் தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அமைதியாக இருக்குது. காரணம் என்னென்னா, பிள்ளைங்களுக்கு காலையில் வந்து நேச்சர், அவங்களுக்கு இன்றைக்கி கேம்பிங் டேன்னு ஒரு டே. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாவது சாப்பாடு செய்து கொடுக்கணுமா, சரி நெய்ச்சோரம் முட்டை தொக்கம் வச்சு கொடுத்தேன். அதோட பேலன்ஸ் கொஞ்சம் இருந்து அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். இப்போ வந்து கவுண்டர் டாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. ஒரே இறைச்சலாக இருக்குது, நீட்டாக வச்சாச்சு. ரிலையன்ஸுக்கு போக வேண்டியது இருந்து ஒரே சோம்பல், போகணுமா போடாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பருப்பு வடை கேட்டாங்க. இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு வடைக்குள்ளது. இந்த பருப்பு இல்லை, நம்ம வந்து இந்த கடலை பருப்பு இருக்குது அப்படிங்கிறதே மறந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உள்ளது. வண்டு புழு ஏதோ வந்திருக்குமோ அப்படின்னு நினச்சேன், வரல. அப்புறமா வந்து இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி செய்து கொடுத்தது. அதை அந்த வீடியோவில் நான் காணிப்பேன். இன்றைக்கி வந்து ஞாபகப்படுத்திட்டு போனாங்க, அன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக இருந்ததா. அப்போ வந்து இன்றைக்கி எப்படியாவது மம்மி வந்து எங்களுக்கு வந்து பருப்பு வடை செய்து வைக்கணும்னு ஆர்டர் போட்டு போயிருக்காங்க. அப்போ சரின்னுக்கிட்டு இன்றைக்கி இந்த ஷோகேஸ் எல்லாமே க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி வந்து பருப்பு வடையும் செய்ய போகிறேன். ஷோகேஸ் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து நீட்டாக வச்சாச்சு. சிலவங்க தெரியாதவங்க தெரியாதவங்க இல்லை, சிலவங்க தெரிஞ்சவங்க வீட்டு வேலை என்னாச்சுன்னு வீட்டு வேலை கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே இருக்குது. எப்படியும் கொஞ்சம் நாளாக 4-5 மாதமாவது ஆயிரும் அந்த மாதிரி. அப்புறமே சொன்னது போல் இன்றைக்கி சாப்பாடு கிச்சன் வந்து வேலைகள் அந்த மாதிரி இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி கரெக்டாக வந்து 2 மணி ஆகிட்டு நான் வந்து சாப்பிட்டாச்சு. இது கூட கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-4 நாளைக்கு முன்னாடி நான் வந்து எடுத்து வச்ச வீடியோஸ் இருக்குது, அதை நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஃபேவரட்டான நமக்கு 2 சாரீ எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாரீ உங்களுக்கு நான் காணிக்கிறேன். இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கு என் கையிலே இருக்கோம். என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து சர்ச்சில் நான் பெண்கள் சங்கம்னு சொல்லுவீங்களா, அப்போ வந்து இந்த மகளிர் தினத்தை ஒட்டி தான் நமக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து தாந்துட்டு. சரி ஓகே, வந்து நமக்கு மகளிர் தினத்தை ஒட்டி தான் எங்களுக்கு வந்து பெண்கள் சங்கத்திலேயும் ஒரு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணணும், அந்த ஆராதனையை நாங்கள் செய்யணுமோ அதுக்கா. அப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி புக்கெல்லாம் அடிப்பாங்களா, அதில் வந்து வாசிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரா அந்த மாதிரி வரும். அதில் வந்து எனக்கு வந்து 5வது பேஜில் ஒரு பேரா, இதில் இருந்து இது வர இந்த ஒரு பேரா வாசிக்கணுமா. நம்ம வந்து சின்ன வயசுலலாம் ஸ்டேஜ் ஏறிட்டு கிடையாது, சர்ச்சுக்கு ஃப்ரெண்டுலலாம் போயிட்டே கிடையாது. நம்ம எதுலேயுமே லாஸ்ட் பெஞ்சு தான், ஸ்கூல்லேயும் லாஸ்ட் பெஞ்சு அந்த மாதிரியா. அப்போ கேரளாவில் வேறு இருந்தோமா, கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயுமே போயிட்டு கிடையாது, இந்த மாதிரி இதிலலாம் கலந்துக்கதே கிடையாது. அதுக்கப்புறம் மேலே கேரளா போயிட்டோமா. அப்புறமா இப்போ இங்கே வந்து ஒரு 2.5 வருஷம் ஆச்சா. அந்த 2.5 வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒருக்க பாஸ்டர் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பைபிள் வாசிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ சாமி வேண்டாம் பாஸ்டர் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு, அதில் சரி ப்ராப்ளம் இல்லை, அவங்க நினச்சாரு யூடியூப்லாம் வச்சுருக்கேன், நல்ல டேலண்ட் ஒன்று நல்லா வாசிப்பாங்க அப்படின்னு. நமக்கு அந்த இதெல்லாம் கிடையாது பாஸ்டர்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா 6 மாதம் கழிச்சு திருப்பி எங்கள் ஃபேமிலி தான் வாசிக்கணும். அப்போ பிள்ளைங்க வந்து தமிழில் வந்து தேறிட்டாங்க, அதனால அதை வாங்கி பிள்ளைங்கிட்ட கொடுத்து அவங்க வாசிட்டாங்க. அதுக்கப்புறமா போன வருஷம் பெண்கள் சங்கத்துக்கு வந்து நான் இதே போல் நான் வாசித்தேன். நல்லா அப்போ தான் ஃபஸ்ட்டு நல்ல பயமாக இருந்தது. நல்லா வாசிக்கச்சில கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு இதில் போய் பயந்து நிற்கும் அப்படின்னா தொண்டை வறண்டுரும். அதுக்கு வேண்டிய நான் தண்ணி கொண்டு போனேன். ஒரு 100 ml பாட்டில் தண்ணி இருக்கலாம். அங்கே குடிச்சு இந்த பக்கத்தில் ஒரு அக்கா கிட்ட ஏன் குடிச்சு இருக்கானி, அது நான் வாசிக்க போகணும்ல, எனக்கு தொண்டை வறண்டுறோம், அதுக்கு வேண்டி வச்சு அப்படியே குடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து ஃபங்க்ஷன் வச்சாங்கல்ல, அதில் ஸ்டேஜ் எல்லாம் ஏறி அதில் ஒரு சின்ன ஒரு ட்ராமா போல் அதில் வந்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு பாட்டு பாடிக்கிட்டே அந்த மாதிரிலாம் இருந்ததுனால கொஞ்சம் தைரியமாயிட்டு, ரொம்ப உடம்பு பயம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனாலும் நம்ம வந்து கரெக்டாக வாசிக்கணும்ல, அதுக்கு வேண்டி வாசித்து ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறேன், நேற்றுக்கு சொன்னேன், புக்கும் கையுமா இருக்கேன், அங்கே வாசிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். உனக்கு தான் வாசிக்க தெரியுமா, அதுக்கப்புறமே என்ன பயம் அப்படின்னு. வாசிக்க தெரியாதில்ல, அங்கே போய் நிற்கணும், நின்று வாசித்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், அதுதான் மெயின் காரியம். வாசிக்கிறது எல்லாருமே வாசித்துடலாம், சிலவங்களாம் நல்ல இப்போ நான் 2 தடவை வாசித்தோடனே எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வாசித்துடலாம் அப்படின்ட்டு, தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு தைரியம் இருக்குது. அதனால கொஞ்சம் வேர்டெல்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுருந்தா ஈஸியாக வாசித்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து அப்பப்போ நான் படிச்சுட்டே இருக்கேன். சரி ஓகே, நான் சொன்ன சாரி இதுதான். எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளாக இந்த மாதிரி கலரில் தான் சாரீ எனக்கு கிடச்சிட்டே இருக்குது. இந்த சாரீக்கு விலை பார்த்தீங்கன்னா இல்லை ரேட் இருக்குது. ரேட்டு வந்து 650 ரூபா. ஆனால் வந்து இது ரிடக்ஷன் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி நான் போனதுக்கு வேற ஒரு பொருள் வாங்குறதுக்கு வேண்டி போனேன்னா, அப்போ வந்து இன்னும் ரேட்டு இது இருக்குது. அப்போ வந்து இந்த சாரீ சும்மா இதில் கிடந்தா, அப்போ என்ன விலைன்னு பார்த்தேன்,
இதில் வந்து 650, அந்த ஆஃப் ப்ரைஸ் தான், போத்தீஸில் தான் 325 ரூபா. அப்போ டகார்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு, அந்த அக்காளுக்கு வந்து ஃபோன் பண்ணி, அக்கா இப்படி நாங்கள் 2 பேரும் ஏற்கனவே ஒரே கலரில் சாரீ கட்டணும் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தோமோ, அது வாய்க்காமல் இருந்ததா. அப்போ சரின்னுக்கிட்டு அவங்களும் ஃபோன் பண்ணேன், இப்படி 650 325 ரூபாய். அவங்களுக்கு செம ஹாப்பி, சரி எடுத்துருங்க அப்படின்னாங்க. நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியும் கொடுத்துருந்தேன். அந்த சாரீ நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இன்னும் ப்ளவுஸ் இன்னும் தைக்கல. இது வந்து இன்னும் அடுத்த வாரம் நமக்கு வந்து அது என்ன வருது, சர்ச்சில் வந்து அது என்ன வருது, சங்கம் 6 மாதத்துக்கு இருக்க சங்கம் அந்த மாதிரிலாம் வரும். அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டலாம் அப்படின்னுக்கிட்டு அங்கே வச்சே. ஏன்னா 325க்கு போடையினாலே எனக்கு ஒரு கொஞ்சம் டவுட்டு, சாரி ஒருவேளை டேமேஜ் அந்த மாதிரிலாம் இருக்குமோனி உடனே அவங்கள்ட்ட வந்து பிரித்து காணிச்சு அப்படி தான் வாங்கிட்டு வந்தேன். இது முந்தானா, இது வந்து ப்ளவுஸு, இது நான் தான் தைக்கணும், என்னால் மடி அந்த மாதிரி இருக்குதா. இந்த சாரீ எடுத்துருந்ததா 325 ரூபா. அப்புறமா பாருங்கள், எனக்கு வந்து கருப்புனாலே பிடிக்காது, அதனால சரி பரவாயில்ல, எனக்கு இது பிடிச்சிருந்து. நிறைய ஸ்டோன் எல்லாம் அதில் இருந்தது. அப்போது ஸ்டோன் இந்த சைடில் ஸ்டோன்லாம் வருதா, இப்படி வச்சு கட்டப்போ அழகாக இருக்கும். அதில் ஒருத்தங்க சொன்னாங்க பிளாக் நல்லா இருக்கும். நாங்கள் வேற ஒருத்தங்க எடுத்துகிட்டே இருந்தாங்களா, அப்போ இது இந்த மின்னிகிட்டே இருந்ததா. அப்போ இது வந்து வேற பூனம் கிளாத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியா. அப்போ சரி பூனை ரொம்ப மின்னவும் செய்யாதுல்ல, சுமாராக அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதையும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து கருத்த ப்ளவுஸ் உண்டு. இதுக்கு வந்து கருப்பு ப்ளஸ் வந்து பிளாக் அண்டு ஒயிட் காம்பினேஷன் ப்ளவுஸில் போட்டிருந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். காட்டன் ப்ளவுஸ் எடுத்து தைக்கணும், தைக்கிறதுக்கு மடி ஃப்யூச்சரில் இப்போ வந்து எடுத்து தைச்சிக்கலாம். ஆனால் இப்போ வந்து இந்த வாரம் வந்து இந்த சாரீ கட்ட கூடாது. நம்ம பெண்கள் சங்கத்துலேருந்து எல்லாருமா சேர்ந்து எடுத்த ஒரு சாரீ இருக்குது, அதை காணிக்கிறேன். இந்த பீரோ பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லலைல்ல, இந்த பீரோ வந்து இந்த சாரியில் இந்த சாரீ தான் நம்ம வந்து நாளைக்கு கட்டுறோம். இது ஆல்ரெடி நம்ம கட்டினது தான், இது பெண்கள் சங்கத்துலேருந்து எடுத்ததுனால இதுதான் நம்ம கட்டுறோம். எல்லா தடவையும் இப்படி எல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் சொல்லுவேன். இந்த தடவை நேரத்தையே சொல்லிட்டு இருக்கேன். இந்த சாரீ எனக்கு நல்லா பிடிக்கும். அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக உடம்புக்கு ஒட்டி அழகாக இருக்கும். இந்த சாரீ புதுசாக இருக்குது, அது புதுசாக இருக்குது. சரி ஓகே, இந்த மாதிரி 2 சாரியை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நாளைக்கு கலக்க போகிறோம் மீன்ஸ் நல்லா வாசிக்கணும், தத்தக்கானிட்டு. ஏன்னா இவ்வளோங்க அது வந்து மாறதுக்கு நம்ம வாசிக்கிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பயத்துலலாம் இருப்போம். பயம் இல்லாதவங்க நிசாரமாக வாசிட்டு வந்துடுவாங்க. நம்ம பயந்து ஒரு வாரமாக அதை கொண்டு நடந்துகிட்டே இருக்கிறேன்னா, அதை ஒரு சின்ன பேரா தான் திக்கிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனால் வாசிச்சுட்டு எடுத்துகிட்டு நம்ம வரணும். சரி ஓகே, இன்றைக்கி பெரிய அளவில் கிச்சனில் அந்த மாதிரி வேலைகள் நமக்கு இல்லை. நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதுக்கு கூட ஆட் பண்ணுறேன். இந்த அலமாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அலமாரி என் ஹஸ்பண்டுக்கு வேண்டி வாங்கின அலமாரி. ஆனால் அதில் இருக்க பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பொருட்கள் தான் நிறைய இருக்கும். அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கேரளாவில் நிறைய இருக்கிறதுனால இங்கே குறவு தான். அதனால நான் வந்து எனக்கு பொருளெல்லாம் அங்கே சுருட்டி பறக்கி எல்லாம் சுருட்டியில் எல்லாம் மடித்து பறக்கி நாங்கள் வச்சிருவோம். இன்னும் இருக்குது நம்ம அலமாரி. அந்த அலமாரி ஃபுல்லாக எனக்கு சாரீ தான், சாரீ சுடிதார் எல்லாம். இங்கே அதே போல் செக்ஷன் நாட்டு ஆக்கி வச்சுட்டேன். இங்கே வந்து என்ன ஒரு மஞ்சள் பேக்கில் ஒரு உடுப்பு இருக்குது பாருங்க. இது வந்து சடங்கு அன்னைக்கு என் மைனியார் அவளுக்கு எடுத்துகிட்டு வந்தது, சடங்கு பொண்ணுக்கு. அன்னைக்கு ஒரு நாளும் கட்டினது, அதுக்கப்புறமா இடவே இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்குள்ள ட்ரெஸ் தான் ஹேங்கரில் கிடக்குது. ஹஸ்பண்டுக்கு நான் இருக்குது, மேலே 2 கபோர்டில் இருக்குது. ஆனால் அவ்வளோந்தான் அவங்களுக்கு தான் வாங்குனது. ஆனால் வந்து ட்ரெஸ் எல்லாம் நிறைய அங்கே தான் இருக்குது. அவங்களுக்கு இங்கே விட அங்கே தானே இன்ட்ரெஸ்ட்டு, அவங்க தானே நிறைய ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே, இனி வந்து நாளைக்கு இந்த சாரீ கட்டணும். இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா இது ஏமாந்தது போல் ஆயிட்டு. கலர் நல்ல கலர் தான். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இது நல்லா பிடிச்சிருந்து, எடு இதுதான் எடுக்கணும்னுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னே எடுத்திருந்தோம். ஆனால் வந்து கட்டுறதுக்கு வந்து சாக்கு முட்டையை வச்சு கட்டின மாதிரி இருக்கும். பார்டர்லாம் இருக்குது. 2 தடவை கட்டியாச்சு. ஒரு நாள் சர்ச்சுக்கு, ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் ஆகிட்டுக்கு. அப்படி தான் வருஷத்துக்கு 2 தடவை தான் ஒரு சாரீ நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். ஆனாலும் ஃபங்க்ஷனுக்கு நல்லாயிருக்கும், கல்யாண ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டுறதுக்கு. முந்தியெல்லாம் பார்த்தீங்க எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நிறைய சாரீ உண்டு. எல்லாம் குறைஞ்ச சாரீ தான் எடுப்பேன், காட்டன் சாரீ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு முன்னே அப்படியே ஸ்டாப் ஆகி எல்லாமே சுடிதார்லேயே இறங்கிட்டோம். ஹஸ்பண்டுக்கு சாரீ கட்டிட்டு நடக்கிறதெல்லாம் பிடிக்காது. எல்லாம் சின்ன பிள்ளைங்களா, தட்டக்கம்பு தக்காண்டி நம்ம சாரியும் கட்டி நடப்போம். அதனால ஃபுல்லாக சுடிதார். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சாரீ நிறைய வந்துகிட்டே இருக்குது. வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 7-8 சாரீ வந்துடும். குறைஞ்சது கூடது அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் பார்த்தா அப்படி வந்துடும் சாரீ மட்டுமே. சுடிதாராக எப்படியும் 7-8 வந்துடும். நம்ம வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாட்டு எடுக்க போதும் கிடையாது. இப்போ வந்து ஃபுல்லாக தீர்மானிச்சாச்சு, இது கூடதே எடுக்கக்கூடாது. என் பொண்ணு சடங்குக்கு 4000 ரூபாய்க்குன்னு ஒரு பட்டு எடுத்தது, அன்னைக்கு ஒரு நாள் எடுத்தது. பின்ன இந்த தடவை பிடிவாத மட்டும் இந்த கிறிஸ்மஸ் டைமில் ஒரு நாள் கட்டினேன், அவ்வளோதான். அது அப்படியே இருக்குது. இதுனா நமக்கு வந்து அது வந்து என்னென்னா கொஞ்சம் கூடுன சாரீ நமக்கு வந்து உடுக்கிறதுக்கு மனசே வராது. ஐயமாயிரம் அப்படின்னு வரும். அதனால நம்ம வந்து
இந்த குறைஞ்ச saree கொஞ்சம் பார்டர் வச்ச saree இந்த மாதிரி கட்டினாலே போதும் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே இப்போ இந்த மாதிரி தான் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான் எடுக்கிறது. இந்த saree பார்த்தீங்க அப்படின்னா இது 800 ரூபாய் என்னமோ காணும். பிடிச்சிருந்து எடுத்தேன். ஸ்டோன் இருக்கிறதுனால பிள்ளைங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் என்ன பார்க்கல, ஹஸ்பண்ட் காணிக்கணும், பிள்ளைங்க பார்த்தாச்சு. அந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே, நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கதை இதுக்கு கூட ஆட் பண்ணிடுறேன். பாய். நிறைய நாளைக்கு அப்புறமா இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கிரைண்டரில் வந்து உளுந்து போட்டுகிட்டே இருக்கிறேன். நேற்றுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து ஒரு கிரைண்டர் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அதுக்கு விலை 4500 அந்த மாதிரி தான் வருது. அதில் வந்து அரிசியை அரைக்கணும் அப்படின்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு தான் அரிசி அரைக்க முடியும். ஆனால் அதில் வந்து தேங்காய் சுரண்டலாம், அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜூஸ் புளியலாம், அதுக்கப்புறமா என்ன ஏதோ ஒன்று சொன்னாங்க, அந்த மாதிரி இருக்குது. அது வந்து போர்ட்டபிள் போல் எங்கேனாலும் கொண்டு போகலாம், அந்த மாதிரி இருந்தது. அது வந்து கொதியாக தான் இருந்தது. ஆனால் இதெல்லாம் இருக்கையினால நம்ம இப்போ வாங்கி கேட்டோம்னா அவ்வளோதான். சரி ஓகே, அதனால இப்போ இங்கே வந்து இனி அது என்ன ஃபேமஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன், இப்போ தான் ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். லட்சுமி அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி. சரி ஓகே, இங்கே வந்து கிரைண்டரில் உளுந்து போட்டுச்சேன்னா அதுக்கப்புறமா இங்கே வந்து பருப்பு வடைக்கு வந்து பருப்பு வடை நிறைய நேரம் ஊற வச்சுருக்கேன். அதனால நல்லா சாஃப்டாக இருந்தது பருப்பு வடை. அது வந்து அந்த சைடு கிரைண்டர் ஓடிட்டே இருக்குது, அதனால மிக்ஸி இந்த சைடு எடுத்து வச்சு அரைச்சிட்டு இருக்கேன். இது வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுக்கணும், அதனால பரவாயில்ல, நியாயமாக வந்துட்டு. இதுக்கு வந்து ஆனியன், அதுக்கப்புறமா வந்து ஜீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அதுக்கப்புறமா ட்ரை சில்லி போடணும். ட்ரை சில்லி என்கிட்ட இல்லை, அதனால் பச்சை மிளகுலேயே சமாளிச்சுட்டேன். அப்புறமா கொஞ்சம் சால்ட்டு இவ்வளோதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கறிவேப்பிலை போட்டுருந்தேன், மதியில் இருந்தால் மதியில் போட்டுருக்கணும். மதியில் நேற்றுக்கு இல்லை, நேற்றுக்கு ஈவினிங் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி இருக்கிறத நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் போட்டு குழச்சி வச்சுட்டே இருக்கவும் பிள்ளைங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா நமக்கு வீடியோ எடுக்கவே தரவே மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உளுந்து ஓகே உளுந்து ஆட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துருவேன். இதுக்கு அடுத்தல வந்து அரிசி போடுறோம்ல, அதை வந்து கிரைண்டரில் அப்படியே உள்ளாடி இருக்க அந்த வீரில் எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லாம் கமத்தி தட்டிடுவேன். அந்த மாதிரி தான் செய்வேன். அது அந்த ஃபினிஷிங் ஆகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரமாக பிள்ளைங்க வந்து செல்லே தரல, ஆளுக்கு 10 நிமிஷம் வச்சு விளையாடிட்டு தருவாங்க. வடை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சப்புன சைஸாக தான் இருந்தது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா கொஞ்சம் மீன் இருந்தது. இந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா கொளிசாலன்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் கட்டி பிடிச்ச மீன். கட்டி மீன் நல்லா பொரிக்க வைக்கணும், நல்லா பொரியணும், கொஞ்சம் பிளாக் கலர் வர்றது வரைக்கும். இதுக்கு என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக சில்லி பவுடர், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா சால்ட், இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து. அதுக்கப்புறம் நமக்கு வேணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோக்கும் போட்டிருந்தேன். ஒருத்தங்க வந்து நீங்கள் மீன் வறுத்தது வந்து நல்லா கருகருன்னு இருக்குது, இந்த மாதிரி கரிஞ்சது போல் செய்யாதுங்க அப்படின்னு. அது வந்து கருகருன்னு இருக்கிறதில்ல, உள்ளாடி கரெக்டாக தான் இருக்கும். இந்த ஒரு மீனை மட்டும் மேலே கொஞ்சம் கருப்பாகுது வரை நம்ம செய்தால் தான் உள்ளாடி இருக்கிறத சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு பச்சை போல் இருக்கும். அதனால இந்த ஒரு மீனை நான் அந்த மாதிரி போட்டுவிடுவேன். அந்த மாதிரி மீன் வந்து பொரிச்சு நைட்டுக்கு வந்து சாம்பார் ப்ளஸ் வந்து மீன் எடுத்துக்கிட்டோம். நான் சொன்னது போல் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு யாருமே கிடையாது. இந்த தடவை 2 பேராக சேர்ந்து saree எடுத்து கட்டுறது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்க போகுது.